Hi everyone, welcome to A3 Language Academy. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி இதுகளை பற்றி நம்ம பார்க்கலாம். இங்கிலீஷில் நம்ம பார்ட்ஸ் ஆஃப் த பாடி அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் உடலின் உறுப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். ஹிந்தியில் ஷரீர் கே அங் அப்படின்னு சொல்லணும். ஷரீர் கே அங். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, தலை, அதாவது ஹெட். இங்க ஷீ அர் மேல இந்த எழுத்து ர மேல ஒரு புள்ளி வைப்போம், அது உங்களுக்கு தெரியும். ஷிர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, முடி. அதுக்கு வந்து இங்கிலீஷ்ல ஹே அப்படின்னு சொல்றோம். இங்க பா ல மேல ஒரு புள்ளி, இப்ப பால். நெக்ஸ்ட் ஒன் காது அப்படிங்கும்போது ஈய. இங்க கா நெடில, இது ந மேல ஒரு புள்ளி, கான் அப்படிங்கும்போது இயர். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க, கண், அதாவது ஐ அப்படின்னு சொல்றோம். இங்க ஆ நெடில, இது ஆங்க், ஆங்க் அப்படின்னு படிப்போம். இது க மேல புள்ளி வைப்போம், ஆங்க் அப்படின்னு படிக்கணும். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க, மூக்கு. இதுக்கு நோஸ். இங்க நா நெடில, இது க மேல ஒரு புள்ளி, அப்ப நாக், நாக் அப்படின்னு படிக்கணும். சரி. நெக்ஸ்ட் ஒன், இது வாய், மவுத். இது வந்து மூ மேல பாருங்க ஒரு சந்திர பிந்து, ஹ மூ மூன் அப்படின்னு படிக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, கழுத்து. இங்கிலீஷ்ல நெக். இங்க க ர் த ந மேல ஒரு புள்ளி அப்படிங்கும்போது கர்தன் அப்படின்னு படிக்கணும். தோள்பட்டை, அதாவது ஷோல்டர். இது வந்து க, இது இது தா நெடில், தா, அப்ப கந்தா அப்படின்னு படிக்கணும். கை, ஆம். இது வந்து பாத்தீங்கன்னா இது பூ, அதாவது பூ குறியில சொல்லணும். பூ. இது ஜா, இது நெடில் ஜா, அப்ப புஜா, புஜா அப்படின்னா கை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க, முழங்கை, எல்போ. இங்க கோ ஹ நீ, கோனி, கோனி அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் கட்டை விரல், தம். இங்க ஆ, இங்க பாருங்க மேல ஒரு பிந்து வச்சிருக்கோம். கு, இது டா, அப்ப அங்கூட்டா, ஆ கு டா, அங்கூட்டா அப்படின்னு படிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் விரல்கள், ஃபிங்கர்ஸ். இங்க உ, மேல பாருங்க ஒரு சந்திர பிந்து வருது. இது க, உங்க, லீ, யா, மேல பாருங்க இங்க ஒரு சந்திர பிந்து அப்படிங்கும்போது க லீ யா, உங்கலியான், உங்கலியான் அப்படின்னு படிக்கணும். உங்கலியான் அப்படின்னு சொல்லணும். இங்க பாருங்க உள்ளங்கை. உள்ளங்கை வந்து நம்ம பாம்னு சொல்லுவோம். இங்க ஹ தே லீ நெடில், ஹதேலி, ஹதேலின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் தொடை, அதாவது தை. இங்க வந்து ஜா நெடில், இங்க பாருங்க இது க, ஜாங், ஜாங் அப்படின்னு படிக்கணும். சரியா? இந்த உச்சரிப்பு கவனம் படிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, முழங்கால், நீ. இங்க இந்த எழுத்து கு, இது ட மேல ஒரு புள்ளி வச்சுக்கிறோம். இங்க நா அப்படிங்கும்போது குட்னா, குட்னா அப்படின்னு படிக்கணும். குட்னானா முழங்கால்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, கால். இதுக்கு லெக்னு சொல்றோம். இங்க டா நெடில, இங்க சவுண்ட் வரணும். இங்க க, அப்ப டாங்,
டாங் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க, கணுக்கால். கணுக்கால் கணுக்கால் இந்த இடத்துல நம்ம ஆங்கிள் சொல்கிறோம். இங்கே ட, இது க, மேலே ஒரு புள்ளி வைப்போம், அப்படி மனசில் வச்சுக்கோங்க, நினச்சிக்கோங்க. இது ஒரு நா, அப்போ டக்னா, டக்னா அப்படின்னு சொல்லணும். டக்னான்னு சொன்னால் கணுக்கால் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க, குதிக்கால், அதாவது ஹீல். இங்கே ஏ நெடில் சொல்லணும், இங்கே அடி, இதுவும் நெடில் ரே அப்படி. ஏன்னா இங்கே வந்து பாருங்க ஒரு பிந்து வந்து நம்ம இங்கே கீழே வச்சிருக்கோம். அப்படிங்கும்போது ஏ அடே, ஏ அடே அப்படி படிக்கணும். டி அப்படின்னு நீங்கள் வந்து இழுத்து படிக்கக்கூடாது, ஏடி அப்படின்னு படிக்கக்கூடாது. அப்படி உச்சரிச்சா இது வந்து தப்பு. இது வந்து ஏ அடி, அடி, ஏ அடி அப்படி சொல்லணும். ஏ அடி, ஏ அடி, ஏடி அப்படின்னா ஹீல். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க, பாதம், அதாவது ஃபுட். இங்கே வந்து பிஏஐ, பே, தமிழில் சொல்லும்போது பைன்னு சொல்லுவோம் நம்ம, பே, பிஏஐ, பே. இது ர, மேலே ஒரு புள்ளி வச்சுட்டோம்னா பேர், பேர், பேர் அப்படின்னா ஃபுட் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க, கால் விரல், டோ, டோ ஃபிங்கர்ஸ். சரியா, டோ ஃபிங்கர்ஸ்னு சொன்ன கால் விரல்கள். சரிங்களா, இது வந்து பே, இது ர, மேலே ஒரு புள்ளி வச்சுங்க, பே, இது கா, நிலையில் கா, பேர் கா, இது ஆ, இது மேலே ஒரு பிந்து, இங் சவுண்டு வரணும், அங், இது கு நெடில் கு, இது டா நெடில் டா அப்படின்னா அங் ஆ இங் கு டா, அங்குட்டா அப்படின்னா பேர் கா அங்குட்டா, பேர் கா அங்குட்டா அப்படின்னா கால் விரல்கள், டோ ஃபிங்கர்ஸ். சரிங்களா, இந்த கால் விரல்கள் டோ ஃபிங்கர்ஸ். இந்த மாதிரி இன்னும் உங்களுக்கு ஈஸியா ஹிந்தி கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலரா வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய வீடியோஸ் வந்து ரெகுலரா போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதையும் செக் பண்ணி பாருங்க. பேசிக்ல இருந்து ஹிந்தி உங்களால ஈஸியா லேர்ன் பண்ண முடியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.